செப்டம்பர் 29, 2025 இன்றைக்கி எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்து பைக்கில் தான் ஒர்க் பிளேஸுக்கான பெரம்பலூருக்கு காலேஜுக்கு செல்வோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மண்டே காலையில் கிளம்பி காலேஜுக்கு போகிறோம். ஸோ அகெயின் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டே நம்ம வந்துடுவோம். ஏன்னா புதன் வியாழன் வெள்ளி லீவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால பைக்கை ஸ்டாண்டில் போட்டுட்டு மயிலாடுதுறையிலிருந்து அரியலூர் வரைக்கும் செல்லக்கூடிய ஸ்ரீனிவாசா பஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் இருக்குது. மயிலாடுதுறையில் ஒரு 4:35க்கு எடுத்தாங்கங்க. ஆனால் ஆக்சுவலி பைக்கில் போகிற டிஸ்டன்ஸை விட அந்த பஸ்ஸு போகிற டிஸ்டன்ஸு ரொம்ப சுற்று தான். அங்கே எங்கேன்னு ஏகப்பட்ட ஊருக்கு போயிட்டு ஹால்ட்டெல்லாம் போட்டு தான் போவாங்க. ஜெயங்கொண்டத்துக்கு ஒரு 7 மணி வாக்கில் போயிருந்துச்சுங்க. ஜெயங்கொண்டம்லேருந்து கைகாட்டியில் போய் இறங்கிட்டோம். கைகாட்டியில் இறங்கி நம்ம காலேஜ் பஸ்ஸு 79 பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்மானோட ஸ்குவாடு வந்திருந்தாங்க. வெண்மான் இவன் அருண்குமார், சுதர்சன், ஏகப்பட்ட பசங்க வந்திருந்தாங்க. அவங்களோட உதவியோடு சீட்டை பிடித்துவிட்டு 79 பஸ்ஸில் நம்ம காலேஜை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். கைகாட்டிலேருந்து நம்ம காலேஜுக்கு பைக்கில் போனோம் அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 50 நிமிஷத்தில் போயிடலாங்க. ஆனால் இது கீழப்பள்ளியூர் போயிட்டு போகிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் வந்து இந்த பஸ்ஸில் உட்காரவே இடம் இல்லை, நின்றுக்கிட்டே படிச்சுக்கிட்டு போகிறாரு. எதுக்காக இவ்வளோ ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு எனக்கும் தெரியல. ஆனால் உண்மையாகவே வந்து படிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒட்டுமொட்ட பஸ்ஸே வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் நம்ம சந்தோஷம் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிங்கன்னா வந்துட்டு இருந்தான். 79 பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு கல்லூரி வளாகத்திற்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து லேட்டாக வந்ததுனால இருந்த காஞ்சி போன ப்ரெட்டு, நல்ல ப்ரெட்டு இருந்தால் முடிஞ்சிச்சு. ஸோ 9 மணிக்கு தாண்டிட்டுங்கிறனால சுமாரான ப்ரெட்டை சாப்பிட விட மத்தியானம் சாம்பார் ரசம் மோர். இவர் இந்த கெஸ்ட்டு நம்ம காலேஜுக்கு வந்திருந்தார். என்னால் இவர் காலில் ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால் நான் ரொம்ப மனம் வருந்துகிறேனுங்க. எத்தனை கிலோ உங்களுக்கு யார் கொடுத்தா? அது எப்படி சொல்லாமல் எடுத்து வந்தீங்க? நாளைக்கு ஆயுத பூஜை கொண்டாட போகும் காரணத்தினால் ஹாஸ்டலில் உள்ள மெஸ்ஸில் வந்து 6 கிலோ சுண்டலை பாலிடெக்னிக் சார்பாக ஊற வைப்பதற்காக நம்ம ராசாத்தி அக்கா எனப்படும் வசந்தி அக்கா வந்திருக்கிறாங்க. நைட்டு சாப்பாடாக தோசையும் பொடியும் வச்சு சாப்பிட முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி